வெல்கம் டு அனிமி தமிழ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ கேன் சமன் காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் சீசன் 1 எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹாஸ்ட் நீங்கள் ரொம்பவுமே வீக்காக இருக்கீங்க, அதனால அன்லிமிட்டட் கோல் சிஸ்டம்க்கு இப்போ நீங்கள் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஹீரோ ஃபேஸே மாறிடுது. என்னது நம்ம இப்போ குவாலிஃபை கிடையாதா? சரி ஓகே, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், நம்ம இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவோம். வீக்காக இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தாஜி கிட்ட சொல்கிறான். தாஜி, இங்கே இருக்க எல்லாருமே நீ சாகுற தருவாயிலே கொண்டு போ, ஆனால் அவன்களை நான் கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவனும் அதவே பண்ணேன். ஹீரோ அங்கே இருக்க ஒருத்தன் கொள்கிறான். கியூ கான்டென்சேஷன் 5th லேயர் சோல்ஜரை நீங்கள் கொண்டனால உங்களோட எக்ஸ்பி அது 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹீரோ இன்னொருத்தனை கொல்ல 35% எக்ஸ்பி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே ஹீரோக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கடைசியாக ஹீரோக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. கங்க்ராச்சுலேஷன் ஹாஸ்ட், நீங்கள் இப்போ அட்வான்ஸின் கியூ கான்டென்சேஷனுடைய 4th லேயரை ரீச் பண்ணிட்டீங்க. என்னது, நான் 4th லேயரை ரீச் பண்ணிட்டேனா? அதுவும் ஒரே நாளில், அது ஒரே டைமில் 2 லெவல் நான் ரீச் பண்ணியிருக்கேனா? பரவாயில்லையே, இதே லெவல்லையே நான் ஸ்பீடப் ஆகிட்டே போயிட்டே இருந்தால் இந்த எராவுடைய சூப்பர்மேன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட இது எப்படி இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹாஸ்ட் கியூன்சின் ரேஸ் ஹியூமன் கல்டிவேஷன் கியூ கான்டென்சேஷன் 2nd லெவல் 400 எக்ஸ்பிக்கு 221 இருக்குது. பிளட் லைன் நன். இனியேட்டட் எபிலிட்டி நன். டெக்னிக் கியூ கான்டென்சேஷன் டெக்னிக். ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வருது. அதில் என்னென்னா ஒரு சைடு மிஷன் ட்ரிகர்ட் ஆகிருக்கு. நீங்கள் குயின் யூவோடைய 5th பிரின்சஸை நீங்கள் கொல்லணும். இந்த மெசேஜை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்டு அது 1,50,000 எக்ஸ்பி ரேண்டம் லாட்ரி உங்களுக்கு கிடைக்கும். 5th பிரின்சஸா? இந்த பாடியோடைய ஓனரை நான் பொசஸ் பண்ணியிருக்கனால இவன் ரிவெஞ்சு கொடுக்க வேண்டியால நம்மளும் ரிவெஞ்ச் கொடுத்துக்கலாம். சரி, நான் ராயல் கேபிட்டலுக்கு போகிற வரைக்கும் காத்து இருக்கணும். ஹீரோக்கு மறுபடியும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆக்டிவ் ஸ்டோரி லைன் மெசேஜன், நீங்கள் ட்ரெயின்மென்ட் கிங்டத்தை ஆட்சி செய்யணும். இந்த மிஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா 5 லட்சம் எக்ஸ்பி உங்களுக்கு கிடைக்கும். சமன் காட்ஸ் அப்புறம் டீமன்ஸை நீங்கள் சமன் பண்ணிக்கலாம். ரேண்டம் லாட்ரி டிராவரை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷனோட டியூரேஷன் அது 5 வருஷம். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரைமன் கிங்டத்தை நீங்கள் ஆட்சி செய்யணும். ஆமாம், இந்த எக்ஸ்பி எல்லாமே அது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஒருவேளை இதில் நான் தோற்று போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க டப்புன்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் இந்த ஸ்டோரி லைன் மெசேஜில் ஒருவேளை தோற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும். என்ன அது இவ்வளோ பெரிய பெனால்ட்டியாக? நான் தோற்று போயிட்டேன்னா? ஜஸ்ட் இது கேம் போல தான் போல். கேமில் எப்படி நம்ம தோற்று போனோன்னா நம்மக்கிட்ட இருக்கலாம் போகும், அதே மாதிரி தான் போல். அப்போ என் கதை முடிஞ்சிச்சான். இந்த இடத்துலேருந்து நான் எஸ்கேப் கூட ஆக முடியாது, ஏன்னா தாஜி கூட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு சொல்லி தாஜியை பார்க்குறான். நான் ஃபியூச்சரில் நிறைய காட்ஸ் அப்புறம் டீமன்ஸை நான் சமன் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிரேட் சேஜ் எர்லாங்சன் அப்புறம் 3rd லோட்டஸ் பிரின்சஸ் நெஸ்கா அவங்கள நான் சமன் பண்ணி அவங்க என் கூட இருந்தாங்கன்னா என்னை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்கான். ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் இப்போ லாட்ரி ட்ரா பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஹீரோவும் டச் பண்ணி விட்டுறேன். கன்கிராச்சுலேஷன் ஹாஸ்ட், உங்களுக்கு இப்போ இன்ஃபினிட்டி டெசர்ட்டிகள் கிடச்சிருக்கு. என்ன அது இந்த வேர்ல்டில் கன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கன்னை ஆச்சரியமாக பார்க்குறான். ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு கிடச்சிருக்குது இன்ஃபினிட்டி டெசர்ட்டிகள் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு பை த சிஸ்டம். இதோட புல்லட் தேவையே கிடையாது. உங்களுடைய ட்ரூ கியூஐ அது ஃபுல்லாக இருந்தாலே போதும், அதுவே வச்சே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை ஷூட் பண்ண அங்கே உள்ள ஒரு பாறையை வெடித்து செத்துறது. இது கன்னே கிடையாது, இது ஒரு பீரைங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷத்தில் குதிச்சுட்டு அதை முன்னாடி சொல்லுறான். அப்போ அதை பார்த்துட்டு ஆமாம் மை லார்டு, இது என்னது, இந்த வெப்பனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, இதுலேருந்து வார பவர் அது எல்லோ கலரில் ஒரு கிரேனட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க ஆமாம்மா, இதை எல்லாருமே கன்னுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இது ஒரு டிசர்ட் ஈகிள் அப்படின்னு சொல்ல. டிசர்ட் ஈகிளா மாஸ்டர்? அப்போ இது உங்களுடைய ஸ்பியரா? ஆமாம் மாஸ்டர், உங்களுடைய ஸ்பியர் அது எதுக்கு சின்னதாக இருக்குது? இல்லை இது கன், இது ஸ்பியர் கிடையாது. ஆமாம்ல, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா டிசர்ட் ஈகிளை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாள். இதை பற்றி நான் தான் இவளுக்கு தெளிவாக சொல்லிக்கணும். சரி, உன்னுடைய ஓல்டு மெமரியில் உனக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். சம்மன் அப்புறம் காட்ஸ் டீமன்ஸை பற்றினது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு தாஜி, உனக்கு கிங் ஜோவை தெரியுமா? ஆமாம், அது யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி கேட்குறேன். அவர் மன்னர். என்னது மன்னரா? மன்னர்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு உங்களை மட்டும்தான் தெரியுமா லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பொண்ணோட மனசில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே சிரிக்கிறான். லார்டு, நீங்கள் இப்போ எங்கே ஓடுறீங்க? ஐயோ, என் மேலே ரொம்ப நாறுது அப்படின்னு சொல்லி அங்கே கீழே கிடக்கவனுடைய துணி எடுத்துகிட்டு ஹீரோ குளிக்கணும்னு சொல்லி ஓடுறான். அங்கேயும் நைட் ஆயிடுது. ஒரு காட்டுக்குள்ளே தான் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே நினைக்கிறான், இந்த நள்ளிரவு
அதுவும் இந்த காட்டுக்குள்ளே நானும் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அவள் மடியில் வந்து அப்போ வந்து சாஞ்சிருப்பான். ஆக்சுவலி மடியில் கிடையாது, நெஞ்சில் வந்து சாஞ்சிட்டு ஹீரோ வந்து அழுதுருப்பான். ஏன்னா அவன் வந்து காப்பாற்றுறப்ப அதை வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். அந்த ஃபீல் இருக்கே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மயிலாடு அங்கே பார்த்தீங்களா, அங்கிட்டேருந்து தண்ணி ஓடுற சவுண்டை கேட்குது. நம்ம கிட்டக்க வந்துட்டோம் போல, சீக்கிரமாக நம்ம அங்கே போகணும், இல்லைன்னா என் மேலே வீசுகிற துர்நாற்றம் அது போகவே போகாது. மயிலாடு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு டப்புன்னு வந்து அவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். ஐயோ பறக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினச்சாலும் அவன் மேலே சாஞ்சிட்டே போகிறத பார்த்துட்டு இந்த ஃபீல் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரீயாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு மூக்கிலேருந்து ரத்தமே ஒழுகிற அளவுக்கு நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் மயிலாடு, நீங்கள் வந்து பயப்படுறீங்களா? எனக்கா பயமா? அப்படிலாம் கிடையாதே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, மயிலாடு நீங்கள் ரொம்ப வெட்கப்படுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பயும் அன்பானவரை வரை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை கொண்டு போய் அந்த தண்ணியில் வந்து இறக்கி விட்றான். ஹீரோ என்ன பார்த்துட்டு, ஆமாம் என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு பையன், இப்படி வந்து குளிக்கிறத வந்து யாரும் வந்து பார்க்கக்கூடாது. ஆமாம் நீ என்ன பண்ண போகிற, இங்கேருந்து போக போறியா இல்லை அப்படியே நின்று பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, மயிலாடு நான் ஏன் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடாது, உங்களை குளிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நீ வரலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அவளும் தண்ணிக்குள்ளே காலை வைக்கிறான். ஹீரோ நாக்க தொங்க போட்டுட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். ஆமாம் மயிலாடு யாரோ வார சவுண்டு கேட்குது பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பையனும் பொண்ணு வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. சீனியர் பிரதர் என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். இல்லை இப்போ நம்ம வந்து உயிர் பழச்சே ஆகணும், இந்த இடத்துல வந்து நம்ம ஓடித்தான் ஆகணும்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இந்த பொண்ணு யாருன்னா சியான்லாங் செக்டர் சேர்ந்த பத்ராஜ் அப்படிங்கிறோடைய பொண்ணு. இவளோட பேர் வந்து ஜாங் கியான் கியான். இவன் யார் அப்படின்னா அதே செக்டரில் வந்துட்டு ஒரு டிசப்பிளாக இருக்கக்கூடியவன். இவனோட பேர் வந்து சாங் ஹாவோ. என்னுடைய நல்ல மூடை வந்து கெடுத்துட்டானுங்க, இவன்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கண்ணில் நெருப்பேறி அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோவை அதை பார்க்குறான். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கோல்டன் கேர் ரிலம் கல்டிவேட்டர்ஸா, அது இந்த நேரத்துலையா? ஆமாம் இந்த ட்ரைமோன் கிங்டம்லேயே கோல்டன் கேர் கல்டிவேட்டர்ஸ் அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க எதுக்காக இந்த இடத்துல ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியத்தில் பார்க்க, இந்த இடத்துல நிற்காதீங்க, 2 பேரும் ஓடி போயிருங்க, அது வெறி பிடித்த ஜென்ரல் சியாவோ இன் இந்த பக்கம் வந்துட்டுருக்கான். ஜூனியர் சிஸ்டர் நீ எதுக்கு அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன், அவங்கள மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவனை அவளை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். வெறி பிடித்த ஜென்ரல் சியாவோ இன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பற்றி யோசிக்கிறான். இந்த சியாவோ இன் அவன் தான் வந்து ட்ரைமன் கிங்டமுடைய ஜென்ரல். அது மட்டும் இல்லாமல் அவன் பிறவியிலேயே வந்துட்டு ஒரு காம கொடூரன். அவன் மக்கள் எல்லா பேத்தையுமே வந்துட்டு கொடூரமாக வந்துட்டு இது பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் எம்பரரோடைய ஒய்ஃப் கூட அஃபரில் இருந்ததுனால எம்பரர் அவனை கொல்றதுக்கு மெங்க வந்து அனுப்புனார். அவன் அதுலேருந்து தப்பிச்சு வந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய கொடி அது உயர்ந்துச்சு. அவன் மக்கள்கிட்ட இருந்து நிறைய கொள்ளையடித்தான், மக்களை தீயில போட்டு எரித்தான். அவனை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து பயந்தாங்க, ஏன்னா அவன் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த பாடியோட அப்பா அவர் இவன் மேலே கோவத்தில் இருக்கார். அதனால நான் இவனோட தலையை எடுத்தா என்ன, மேபி என்னுடைய நேம் அது கிளியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன். இவ்வளோ அழகான பொண்ணை அப்படின்னு சொல்லி அந்த ஓடி வந்த டிசப்பிளும் நம்மளுடைய தாஜியை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். ஏய் நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்து பார்க்குறேன், நீ ஓடிட்டு தானே இருந்த, நீ வந்து ஓடியே போ அப்படின்னு சொல்லி அவனை பற்றி ஹீரோ சொல்ல, நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், நீங்கள் இந்த இடத்துல நிற்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, உன்னுடைய வார்னிங்லாம் யாருக்கு வேணும், ஜஸ்ட்டு சியோவியின் இந்த பக்கம் வர அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உங்களுக்கு அவனை பார்த்து பயம் இல்லையா, அவனை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஏய் இந்த பெக்கர் வந்து ஒரு மாஸ்டரா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து அவன் வந்து நக்கலாக வந்து பார்க்குறான். ஏய் நீலாம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது, ஸ்ட்ராங்கான கோல்டன் கேர் கல்டிவேட்டர்ஸ் கூட அவன் முன்னாடி வந்து நிற்க முடியாது, ஜஸ்ட்டு அவன் ஃபிங்கர் டிப்ஸில் உன்னை வந்து கொன்றுவான். அதனால் நீங்கள் முன்னாடி வந்து நிற்காத, ஓடி போயிரு. ஜூனியர் சிஸ்டர் நீ இவங்களை வந்து ஃபாலோ பண்ணாத, வா நம்ம இங்கேருந்து ஓடலாம், இவங்க கூட நம்ம இருந்தோம்னா நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அந்த இடத்துக்கு யாரும் இங்கேருந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மாசான என்ட்ரியாக கொடுக்குறான். ட்ரைமோன் கிங்டத்தோட வெறி பிடித்த ஜென்ரல் சியாவோயின். இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஹீரோ இப்போ தான் வந்துட்டு 4th லேயரை வந்து ரீச் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் வந்து கோல்டன் கேரில் இருக்க கல்டிவேட்டர்ஸவே வந்து விரட்டிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோ ஃபைட் பண்ணுவானா தாஜி ஃபைட் பண்ணுவானான்னு தெரில. சரி அடுத்த எபிசோடில் யார் ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.